வணக்கம் நேயர்களே. நாம் இந்த மார்ச் மாதத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம், வாஸ்து, இனி வரும் காலங்களில் முகூர்த்தம், மருத்துவ ஜோதிடம், இது சம்பந்தமான காணொளிகள் தொடர்ச்சியாக வர இருக்குது. இதை தொடர்ச்சியாக பெற்று பலனடைய வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. கட்டப்பயாதி சூத்திரத்தோட ஜோதிட துறையில் அது ஜெய்மினி அளவுக்கு அடிப்படை தெரிஞ்சவங்க தெரியும். அந்த சூத்திரத்தோட நாம் ஜெய்மினி ஜோதிடத்தை எடுக்க இருக்கிறோம். யுகாதி பண்டிகை ஏப்ரல் மாதத்தில் மேலே பங்குனி முடிவிலிருந்து அதை பெற்று பலனடைகிறவங்க ஒரு டாப் 10 இந்தியாவில் இருக்க டாப் 10 அஸ்ட்ராலஜரில் ஒருத்தர் தான் வகுப்பு எடுக்கிறாங்க. பெற்று பலனடைகிறவங்க விரும்புனீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க நேயர்களே. வாங்க பலனுக்குள்ளே போவோம். கன்னிராசி நேயர்களே, வாக்கிய பிரகாரம் மார்ச் 6ஆம் தேதியில் இருக்கிற சனி பகவான் அவர் என்ன பண்ணுறாரு, பெயர்ச்சியாகி 7ஆம் இடமான மீனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். அதாவது உங்களுக்கு நேர் 7ஆம் ராசி. அதனால என்ன ஆகும் சார், அங்கிருந்து நேராக சனியினுடைய நீல கதிர் காந்த அலைகள் இந்த ராசியில் விழுகும். அப்போ கன்னி ராசியில் என்ன பண்ணுவீங்க, உத்திரம் 2, 3, 4 பாதங்களையும் ஹஸ்தம் பாதத்திலையும் சித்திரை 1, 2 இருக்கிறவங்க அந்த கதிர்களை உள்வாங்குவாங்க. அதாவது அந்த பாடியோடைய கெமிக்கல் ரேஸ் இருக்கும் நாம் பிறந்த நேரத்தில், அந்த கன்னிராசியில் பிறந்தனால. இதனால என்ன சார் ஆகும் சொல்கிறேன். சனியை கண்டு பயப்படாதீங்க. அதாவது ராஜராஜ சோழன் ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு சனிக்கிழமையில தான் பதவியேற்றார். சனிக்கிழமை நம்ம யாரும் கல்யாணம் வைக்க மாட்டோம். வடநாடு சைடு செவ்வாய்க்கிழமை வைக்கிறாங்க, மங்கள்வார் அப்படின்றலாம் வைக்கிறாங்க. சனிக்கிழமையில தான் அவர் பதவியேற்றார் ராஜராஜன். கிட்டத்தட்ட 1100 வருடங்களும் 1000 வருடங்களுக்கு மேல அவருடைய புகழை நம்ம பாடிட்டு இருக்கோம். சோதிடத்துல சனிங்கிற கிரகம் தான் தொழிலை கொடுக்கறது, கர்மத்தை கொடுக்கறது, ஆயுளை கொடுக்கறது. அதுவும் குருவும் ஒரு பாவத்தையோ ராசியோ பார்க்கல அப்படின்னா அந்த அதுல எந்த தாக்கமும் இருக்காது, எந்த கர்மமும் இருக்காது, அது எந்த செயல்பாடுகளும் இருக்காது. ஆனா ஜென்மத்தை கிராஸ் பண்ணும்போது ஜென்மச்சனி, 4 கிராஸ் பண்ண அர்த்தாசமச்சனி, ராசிநாதனை கிராஸ் பண்ணும்போது 7 சனி, 8 கிராஸ் பண்ணும்போது அசமச்சனி, இப்படி எல்லாம் சொல்லி அவரை அப்படியே பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, பயப்படாதீங்க. ஓகே, சரி வாங்க சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ஏன்னா சனியினால், அந்த சனியினுடைய காந்த அலைகள்னால் ஏற்படுற அபாயங்களை நீக்குவதற்கு உபாயத்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் மீனராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு தடவை சொல்லுவேன், நான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கன்னிராசி நேயர்களே, இளைய உடன்பிறப்புகளுடன் இந்த மாதம் கவனமா இருக்கணும். இளைய உடன்பிறப்பு அல்லாதவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். இளைய உடன்பிறப்புகள் இருந்தா அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடன் பட நேரிடும், அல்லது கடனை வாங்கி தரக்கூடிய சூழல் உருவாகும், அல்லது ஜாமீன் போடுறதுனால நீங்கள் வலியுறுத்தப்படுவீர்கள். கல்யாணமாகி தம்பதிகளா இருந்தா பொறுமை ரொம்ப தேவை. காதலர்களா இருந்தா சிரமம், ரொமான்ஸே அங்க இருக்கிறது கொஞ்சம் சிரமம். நட்பால பெரிய அளவுல பணப்பழக்க வழக்கம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமாவோ இடம் சம்பந்தமாவோ பேச்சுவார்த்தைகள்ல சிறு தடைகள் ஏற்பட்டாலும், அப்படி ஒரு மாயை தோன்றினாலும், நிற்க முடியாது, பேச்சுவார்த்தை முடியாது அப்படிங்கிற மாதிரி தோன்றினாலும் முடிவு சுபமா அமையும். ஜூன் வர சுகஸ்தானத்திற்கு குறைவில்லை, உடல் நலத்துல பிரச்சனை இல்லை, 4 செவத்துக்குள்ள எல்லாம் கரெக்டா போகும். சொந்த பந்தங்கள்டையும் நல்ல தொடர்பு, ஒரு சுமூகமான போக்கு நிலவும். பணக்கசப்பெல்லாம் இருக்காது. மார்ச் 11க்கு மேல ஒரு பலம் இழக்கிற மாதிரி ஒரு தோன்றினாலும் ஒரு
பிறரோட முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். உங்கள் குடும்பத்தாரோ அல்லது பழக்க வழக்கத்திலேயோ அல்லது உங்கள் பாக்கியத்தின் காரணமாக சாதகமாக அமையும். இதனால என்ன ஆகும், தொழிலோ நமக்கு வரவோ நல்லா இருக்கும், அவ்வளோதான். பழைய அரசு கடன்கள் ஏதாவது இருந்தா, பாக்கி ஏதாவது இருந்தா முடிச்சிருங்க. இல்லைன்னா மார்ச் 15க்கு மேல கொஞ்சம் சின்ன சங்கடத்தை சந்திக்க வேண்டியது வரும். பணியும் வரவும் ஏதேனும் ஒரு வகையில உதவி கொண்டே இருக்கும். அதற்கு அந்நியர்கள் காரணமா இருப்பாங்க. பிற மொழி பேசுபவர்களா இருப்பாங்க. அதாவது ஒரு மொழி இல்லாம இன்னொரு மொழி எக்ஸ்ட்ரா பேசுவாங்க. அந்த மாதிரி அந்நியர்கள் காரணமா இருப்பாங்க. தந்தை இருந்தால் அவர்களுடைய ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. சார் எனக்கு அப்பா இல்லை சார், நமக்கு வர்ற பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகும். அதாவது கொஞ்சம் அப்படி அமையிற மாதிரி வந்து தள்ளி போகும். இல்லைன்னா அரசு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். முன்னோர்களுடைய சொத்து சம்பந்தமா அல்லது தந்தையுடைய சொத்து சம்பந்தமா இளைய உடன்பரப்புகளிடம் கொஞ்சம் வாக்குவாதம் அல்லது கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படும். ஒரு ஆர்குமெண்ட் வந்து போகும். ஒரு சிலர் கண்ணுக்காகவோ அல்லது ஒத்த தலைவலி, அந்த மைக்ரேன் தலைவலி அல்லது தலைவலிக்காகவோ கண்ணாடி அணியக்கூடிய சூழல் உருவாகும். அதனால கண்ணை நல்லா ஐபால காலையிலையும் நைட்டு தூங்க போகும்போது நல்லா ரொட்டேட் பண்ணி நல்ல அந்த பாப்பாங்கிற அந்த கருவிலியில் வந்து நல்லா ரத்த ஓட்டம் நல்லா பாயிற மாதிரி உடற்பயிற்சிகள் யூடியூப்ல இருக்கு. அதை பார்த்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கங்க. தேவையில்லாத வேற மருந்து ஏதாவது ட்ரை பண்ணிடாதீங்க. நிலத்திற்காகவும் வீடு செப்பனிடுதல், மராமத்து பார்க்கறது அல்லது தோட்ட மராமத்து பார்க்கறது, இந்த மாதிரி இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள்ல இந்த தோடித்தாரத்தை மாத்திடுவோம், இந்த மரத்தை கொஞ்சம் வெட்டிடுவோம், இந்த ஓடெல்லாம் அப்படி இருக்கு, இந்த இதை கொஞ்சம் தட்டி விட்டு இந்த காம்பவுண்டர்லாம் சளி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தோட்ட வேலைகள், இந்த இதெல்லாம் பூரா நட்டு எல்லாம் தென்னங்கட்டெல்லாம் நட்டு விட்டுருவோம்ப்பா தோட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூழல் போகும்னு வச்சுக்கோங்களேன். குடும்பம் அல்லாத வெளிநபர்களுக்கு இந்த பத்திரத்தை வச்சுட்டு ஜாமீன் போடுறது, இந்த டூ வீலருக்காக ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி ஜாமீன் போடுறத கொஞ்சம் போடாதீங்க. அவ்வளோதான். போட்டா என்ன சார்லாம் அதுன்னு கேட்காதீங்க, போடாதீங்க. இந்த குடும்ப பிரச்சனை காரணமா கோர்ட்ல தம்பதிகளுக்கு இடையில, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில வழக்கு ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க சேரக்கூடிய வந்து தடை வந்து இந்த கிரக சூழ்நிலை வந்து அதிகமா இருக்கு. சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி, அதாவது தடை அதிகமா இருக்கு, வலுவான தடை இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. 12ல கேது இருக்கிறனால பக்தி கூடும். ஏப்ரல் 2க்கு மேல அதிகமா கூடும். மந்திரம் ஜபிக்கிறது, ஸ்லோகம் படிக்கிறது, கோயில்களுக்காக விரதம் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆண்களா இருந்தா சைவ உணவுக்கு மாறுறது, கொஞ்சம் பக்தி சம்பந்தமான ஒரு ட்ரிப்பு, ஷார்ட் ட்ரிப் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நடக்கும். கலைத்துறை, மீடியா, சினிமா, நாடகம், ரெடிமேடு, சுக்கிரன் சார்ந்த, அதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, லைட்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, இந்த ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், அட்வர்டைசிங், இந்த மாதிரி கலைத்தொடர்பு சார்ந்த இவங்களுக்கு வந்து தொழில் தொடர்பும் அதனால வரவும் உச்சம் வந்து தொடும். ரெடிமேட் ஆடைகளையும் சேர்த்துக்கோங்க, டிராவல்ஸை சேர்த்துக்கோங்க. அப்படி ஒரு கிராஃப் அப்படி உள்ள போயிட்டு அப்படி மேலே போயிட்டு அப்படி கீழே வரும். அந்த அளவுக்கு தொடர்புகள் நல்லா இருக்கும். நேர்களே, அபாயத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் உபாயத்தை கையாண்டுதான் ஆகணும். ஆதலால் கவனமுடன் நடந்து சுக துக்கங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம இந்த சம்சார பந்தத்துல அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்ல அது நம்ம கண்டுக்க மாட்டோம், கடவுளை தேட மாட்டோம். துக்கத்தை அனுபவிக்கும் போது மட்டும் நம்ம தேடுறோம் இல்லையா, அந்த துக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் நம்ம அஸ்ட்ராலஜியை பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நன்றி நேயர்களே.